மாடல்ஸ் ஆக்டர்ஸ் அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் திஸ் டைப் ஆஃப் பாடி ஸ்ட்ரக்சர். நோட்டிசபிளாக இருக்க அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸ்கின் ஹக்கிங், அதாவது பாடி ஹக்கிங் க்ளோதிங் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் திஸ் ரெக்டாங்குலர் ஷேப் அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் ஒரு கடைக்குள்ளே போனீங்கன்னா இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணாலே போதுங்க. முதல்ல வந்து நம்ம எல்லாரும் கண்ணாடி முன்னாடி நின்று பசங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து முதல்ல உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மேல்ஸுக்கு பேசிக்காகவே வந்து அவங்க வந்து ஒரு 4 செக்டாரில் வருவாங்க. இப்போ நம்மளுக்கு ஈஸியாக சொல்ல போனோன்னா ஒரு ஷேப்ஸ் எடுத்துக்கலாமே. நம்ம ஷேப்பை வச்சு நம்ம சொல்லணும்னா ஒரு ட்ரையாங்கிள். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஸ்ட்ரெயிட் ட்ரையாங்கிள்னு இருக்குது, இன்வெர்டட் ட்ரையாங்கிள்னு இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு கேட்டகிரி இருக்குது, இன்வெர்டட் ட்ரையாங்கிள்னு இருக்குது, ரெக்டாங்குலர் ஷேப்னு இருப்பாங்க, ஓவல். இது 4 தாங்க வந்து பேசிக்காக பாய்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு இந்தியன் செக்டாரில் பார்த்தோம்னா நம்ம இது 4 தான் வந்து இந்த 4 பேட்டர்னில் தான் நம்ம எங்கே பார்த்தாலும் பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணுறது? இப்போ வந்து இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏன் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்களோட ஷோல்டர் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஷார்ட்டுன்னு சொல்லணுன்னா கம்பேரிட்டிவ்லி அவங்களோட வேஸ்ட் போர்ஷன் வந்து கொஞ்சம் ப்ளோட்டடாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன வந்து எம்பசைஸ் பண்ணால் அவங்கள வந்து இன்னும் வந்து அழகாக காமிக்க முடியும், இன்னும் வந்து பியூட்டிஃபுல்லாக காமிக்க முடியும் அப்படின்னா தே ஷுட் கான்சென்ட்ரேட் ஆன் த ஷோல்டர் போர்ஷன்ஸை வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க வந்து பேட்டர்ன்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சு ஒரு ட்ரெஸ் போடுவாங்க. அதாவது வந்து இப்போ இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் இல்லாமல் பேட்டர்ன்ஸ் வச்சா கூட அவங்க எப்படின்னா இந்த ஷோல்டர் போர்ஷனில் வந்து பேட்டர்ன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து ப்ராடாக காமிக்கும். எந்த அளவுக்கு வந்து அவங்க ஷோல்டரை ப்ராடாக காமிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வேஸ்ட் வந்து கம்மியாக தெரியும். இந்த கேட்டகிரி வந்து எப்போ வந்து பாய்ஸ் இந்த கேட்டகிரியில் ஃபாலோ ஆவாங்கன்னா கரெக்டாக இந்த மேரேஜ்லாம் பண்ணி நல்லா வந்து இந்த விருந்துக்கெலாம் போவாங்க தெரியுமா, அப்போ தான் வந்து இந்த மாதிரி ஷேப்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், நல்லா சாப்பிட்டு. ஸோ பேசிக்காக வந்து 30லேருந்து அந்த 40 இயர்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஷேப் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ்னால் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி, அதாவது வந்து கொஞ்சம் பேட்டர்ன் கம்மியாக போடலாம். ஜீன் அந்த மாதிரி பார்க்கும். இப்போ வந்து ஜீன்ஸ்னால் என்ன மாதிரி ஜீன் போடலாம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட் டேப்பர்ட், அதாவது எக்ஸ்ட்ரீம் டேப்பர்டாக இல்லாமல் ஒரு 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 பேரலல் டேப்பர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப அந்த ஆங்கிள் ஃபிட்டெல்லாம் இல்லாமல், ஆங்கிள் ஃபிட்னால் பேசிக்காக உங்களுக்கு வந்து லெக்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போடும் போது என்ன ஆகும்னா ஒரு இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னா கீழேயும் நீங்கள் அதே மாதிரி டேப்பர் பண்ணிங்கன்னா கீழேயும் இப்படியே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நடுவில் இருக்கிற போர்ஷன் மட்டும் பல்ஜிங்காக தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரேமில் நிற்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து எங்கேயுமே அட்ராக்ஷன் போகாது, உங்கள் ஃபேஸோட அட்ராக்ஷன் கூட வராது, உங்களுக்கு நேராக அந்த வந்து இந்த ஸ்டமக்கோட அட்ராக்ஷன் தான் வரும். ஸோ அதை வந்து கட் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம அதை உங்களோட அப்பர் பாடியை வந்து நீங்கள் வந்து அதிகமாக எம்பத்தைஸ் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ ஜாக்கெட்ஸ் ஓகே, நம்ம வெளியில் போகிறோம், வெட்டிங் போகிறோம், அந்த மாதிரிலாம் போடும்போது சிங்கிள் டபுள் லேப்பிள் ஜாக்கெட்ஸ் போடாமல் நீங்கள் சிங்கிள் லேப்பிள் ஜாக்கெட்ஸ் வாங்கி போடலாம். சிங்கிள் பட்டன் ஜாக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது எப்படி வரும்னா பேசிக்காக லேப்பிள் இப்படி வரும்போது சிங்கிளாக ஒரே ஒரு பட்டன் வருங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களோட வேஸ்ட்டுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஆக்சுவலாக உங்களோட லோவர் பாடிக்கு வந்து ஒரு ஷேப் கிடைக்கும். ஏன்னா யூஸ்வலாக மென்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டார்சோ தான் ரொம்ப முக்கியமானது. அந்த டார்சோ லைன்னு சொல்லுவாங்க. டார்சோ லைன்னா உங்களோட லோவர் லைன். இந்த லோவர் லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களை வந்து ஒரு ஃபிட்டாக காமிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஷாப் பண்ணும் போதோ பார்க்கலாம். இதில் முக்கியமாக வந்து மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா ஷர்ட்டோட லென்த்தை வந்து அவங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது வந்து சின்னதாக இருந்தால் ஓகே, அதனால் என்ன அப்படின்னும் போது நம்ம உட்காரும் போதோ சரி, அந்த விஷயம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கே தெரியாமல் அந்த பட்டன் ஹோல்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இதை வந்து நானே நிறைய பேரை பார்த்துருக்கும் போது அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எங்கே போனாலும் ஒரு 1 inch or 2 inch அந்த லூஸ் ஃபிட்டு வரும்போது உங்களுக்கு இதாக இருக்கும்.
இப்போ வந்து டிஷர்ட்ஸ் போடலாம். நாங்கள் வந்து டிஷர்ட்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரை அவாய்டிங் போலோ நெக் டிஷர்ட்ஸ். அந்த மாதிரி போலோனா உங்களுக்கு வந்து காலர் வச்சு அந்த ஃபிட்டாக போடுவாங்கள்ல, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் லூஸாக இல்லை ப்ராட் நெக்கு அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். எஸ்பெஷலி இப்போ நம்ம சம்மரில் வேறு இருக்கோம். ஸோ அது அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜென்ரலாக ஒரு 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 அவுட்லுக், ஒரு அவுட்வர்ட் அப்பியரன்ஸ்ன்னு வரும்போது ரொம்ப உங்களை கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் பர்சன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்வெர்டட் ட்ரையாங்கிள். இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப பாய்ஸ்க்கு இருக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான பாடி ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி மோஸ்ட்டாக வந்து ஜிம் ட்ரெயினர்ஸு, ஜிம்மில் வந்து பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, தன்னோட ஃபிசிக் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு விஷயம் இருக்கிறது வந்து இந்த இன்வெர்டட் ட்ரையாங்கிள் பாடி ஷேப் தான். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர்ஸ் வந்து மஸ்குலராக இருக்கும், ஹெவியாக இருக்கும். பட் உங்களோட பாடி பார்த்திங்கன்னா கீழே வரும்போது ஒரு ஸ்லிம் ஃபிட்டாக டேப்பர்டாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். அவங்க அதுக்குன்னே வந்து மெனக்கிடுவாங்க. ஸோ இதுதான் என்னோட பாடி, நான் இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து மாடல்ஸ், ஆக்டர்ஸ், அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா தே ஹாவ் திஸ் டைப் ஆஃப் பாடி ஸ்ட்ரக்சர். இவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பேட்டர்ன்ஸுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் இவங்க வந்து மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பேண்ட்ஸ் தான். ஸோ ஏன் பேண்ட் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஃபிட்டான வந்து ஷர்ட்ஸ் ஓகே, வாட் எவர் இட் இஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த மாதிரி பாடி ஸ்ட்ரக்சர் பர்சன்ஸ் வந்து ஒரு வி நெக் போட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த போர்ஷனை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்க மேன்லியாகவும் தெரிவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு ஹேண்ட்ஸமாக தெரியலாம். ஒரு 10 பேர் போகும்போது ஓகே யாரோ ஒரு ஓகே நோட்டிசபிளாக இருக்கா அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து ஏன் பேண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா, ஏன்னா சின்ஸ் அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து அப்படியே ஒரு நேரோவாக போகிறனால இன்னும் வந்து அவங்க டைட் ஃபிட்டிங் பேண்ட் போட ஆரம்பித்தாங்கன்னா அது என்ன ஆகும்னா இன்னும் வந்து ரொம்ப லீனாக காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து சில பேருக்கு அது பிடிக்கும். அப்படி போகும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா டேப்பர்ட் பேண்ட்ஸ் மாதிரி போகலாம், ஆங்கிள் ஃபிட்ஸ் மாதிரி போகலாம். இவங்களுக்கு வந்து அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் அந்த ஆங்கிள் ஃபிட் வாங்கும் போது ஒரே விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களோட பட்டோட லைன் பார்த்தீங்கன்னா பட் லைன் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டிக்கியாக, அதாவது ரொம்ப டைட்டாக வந்து இந்த வேஸ்ட் லைன் வந்து நீங்கள் வாங்காதீங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க, கொஞ்சம் அதை லூசன் அப் பண்ணி நீங்கள் கொஞ்சம் லூஸாக போட்டிங்கன்னா ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த லெக்கோட ஷேப் வந்து நீங்கள் லெக்லாம் ஒர்க் அவுட்லாம் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக வச்சுருப்போம். ஸோ அந்த லெக்கோட ஷேப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடமும் வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ரொம்ப ஸ்டீப்பாக நேரோ டவுனாக வராமல் இட் வில் கெட் காம்ப்ளிமெண்டட். ஸோ இவங்க வந்து ஒரு ஷேட்ஸ் போடல, இவங்க வந்து ஒரு நியூட்ரல் பேலட்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம் அவங்களோட கலர் டோன்ஸ்லேயும் சரி. இவங்களுக்கு வந்து ஸ்கின் ஹக்கிங், அதாவது பாடி ஹக்கிங் க்ளோதிங் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ யூ கேன் ட்ரை ஆல் திஸ் ஸ்டப்ஸ் ஃபார் திஸ் இன்வெர்டட் ட்ரையாங்கிள் பாடி ஸ்ட்ரக்சர். அண்ட் யூ ஹாவ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன்னாக பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஸ்ட்ரக்சர். இவங்க பேசிக்கலாகவே டாலாக தான் இருப்பாங்க. இவங்க வந்து எப்படின்னா லீனாகவும் இருக்கலாம், இல்லை வந்து அவங்களோட பாடி வந்து கொஞ்சம் ப்ளோட்டடாகவும் இருக்கலாம். ஆனால் இவங்களோட பேட்டர்ன் எப்படின்னா ஒரே நேராக இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து அந்த ஷேப்புன்றதே வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் திஸ் ரெக்டாங்குலர் ஷேப் அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. ரொம்ப ஹைட்டாகவும் ஒல்லியாக இருக்கிறவங்க தான் இந்த ஷேப்பில் நம்மளால் பார்க்கவே முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா லேயரிங் பண்ணிக்கலாம். அவங்களோட க்ளோதிங்கில் வந்து லேயரிங் பண்ணிக்கலாம். லேயரிங் அப்படின்னா என்னென்னா, உள்ளே ஒரு டிஷர்ட் போடுறது, அதுக்கு மேலே ஒரு ஷர்ட் போடுறது, பேண்ட் போடுறது, பேண்ட்ஸே வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு லூஸ் பேண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது, அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து ஹுடியே பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த கேட்டகரிக்கு செட் ஆகாது. அதாவது நார்மல் ட்ரையாங்கிளுக்கு வந்து இந்த ஹுட் டைப்லாம் செட் ஆகாது. ஓப்பன் ஜாக்கெட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் செட் ஆகும். ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு தன்னோட பாடியில் வந்து அந்த க்ளோதிங்கை ஏற்றுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட ரெக்டாங்குலர் சைஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து அவங்க பார்க்குறதுக்கு வந்து ஒரு அப்பீலிங்காக ஒரு மேன்லியாக தெரிவாங்க, ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா. ஸோ இவங்க வந்து நிறைய செக்ஸ் போடலாம்,
செக்ஸ்லாம் வந்து இவங்க பாடியில் போடும்போது என்ன ஆகும்னா இலாங்கேட் ஆகும். இப்போ வந்து சிலதுக்கு வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் போடலாம், சிலவங்களுக்கு வந்து ஹாரிசான்டல் ஸ்ட்ரைப்ஸ் போடலாம். பட் இவங்களுக்கு வந்து அந்த பேட்டர்ன் ஃப்ளோ செக்ஸ் உள்ள வந்து பிளெயினாக கொடுத்துட்டு வெளியில் செக்ஸ் போடுறதுலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் பேண்ட்ஸ் எஸ்பெஷலி இப்போ ஃபார்மல்ஸ் போகிறாங்க, எங்கேயாவது ஆஃபீஸ் வேர் மாதிரி போகிறாங்க, ஆஃபீஸ் அட்டையர்ஸ் மாதிரினா இவங்களுக்கு வந்து அந்த இதே இல்லை. பெல்ட், அதாவது ஸ்பெசிஃபிக்காக இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பெல்ட் போர்ஷன் தான். ஏன் பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பெல்ட் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக போடுறாங்க, ரொம்ப அந்த தின் பெல்ட்ஸ்லாம் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு அது கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆக்சசரி மாதிரி தான். பெல்ட்டுன்றது வந்து ஒரு கிரிப்பிங் போர்ஷனாக இருந்தாலுமே அது வந்து இப்போ இல்லைனா வந்து பெல்ட் நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரே ஒரு பக்கிள் வச்சு வரலாம். பட் அதுவே வந்து ஒரு ஸ்டைலிங் ஃபேக்டராக வரதுனால அவங்க வந்து பிகர் பெல்ட்ஸ், அதாவது ப்ராடர் பெல்ட்ஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த போர்ஷன் வந்து அவங்களுக்கு ஹிப்போட இது வந்து கண்ட்ரோல் ஆகும். அண்ட் இவங்க வந்து மோஸ்ட்டாக இந்த ஷூஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க ஃபுட்வேர் போடும் போது ட்ரை அவாய்டிங் ஹீல்டு ஷூஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். கீழே வந்து பின்னாடி ஹீல் வச்சு போடுறதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எப்படின்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இப்போ நான் சொன்னதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்கள், டக்குன்னு ஒரு கடைக்குள்ளே போனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் போர்ஷன் பீப்புளுக்கு. அடுத்ததாக பார்த்தாங்கன்னா ஓவல் பேசிக்கலாக வந்து ஷார்ட் ஒரு 5'3" இல்லை வந்து ஒரு 5'4", அந்த 6க்குள்ளேயே அந்த 5'5" முடிகிற ஆட்கள் தான் வந்து அந்த ஓவல் போர்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படின்னா ஒரே ஒரு செக்டார்லேயே வந்துடுவாங்க. அதாவது லென்த்தாக போகாமல் ஷார்ட்டாக ஒரே ஒரு செக்டாரில் வரும்போது அவங்களுக்கு வந்து கார்கோஸ், முக்கியமாக அந்த கார்கோஸ்ன்ற விஷயத்த வந்து அவங்க அவாய்ட் பண்ணணும். பேண்ட்ஸே பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் பேண்ட்டே ரொம்ப ஃபிட்டாக போடாமல், ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஷார்ட்டாக இருக்கிறனால நீங்கள் இன்னும் வந்து அந்த பேண்ட்டை டேப்பர்டாக காமிச்சிங்கன்னா இன்னும் குள்ளமாக தான் தெரிவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக போடாமல் கொஞ்சம் லூஸ் பேண்ட்ஸ் மாதிரி போடும் போது அவங்கள கொஞ்சம் இலாங்கேட் பண்ணி காமிக்கும். இவங்களுக்கு வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸு, ஹாரிசான்டல் எந்த விதமான ஸ்ட்ரைப்ஸும் இவங்களுக்கு வந்து செட் ஆகும். இப்போ வந்து சொல்லுவாங்க வந்து நீங்கள் இப்போ வெர்டிக்கலாக போட்டால் தான் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும், ஹாரிசான்டல் போட்டால் குண்டா தெரிவிங்க, இல்லை சில பேர் போவாங்க ஹாரிசான்டல் போட்டால் குண்டா தெரிவிங்க, வெர்டிக்கலாக போட்டால் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது செட் ஆகுது, அந்த பேசிக்காக வந்து அந்த இது வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அது கிடையாது. இட் இஸ் ஹவு வி ப்ராஜெக்ட். அதாவது நீங்கள் மேலே அந்த மாதிரி போட்டிங்கன்னா கீழே காம்பன்சேட் பண்ணலாம். கீழே வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் பேண்ட்ஸ்லாம் போடுறீங்கன்னா யூ கேன் காம்பன்சேட் இட் ஆன் த டாப் வேர்ட். இவங்க வந்து பேட்டர்ன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பேசிக்காக வந்து இவங்களுக்கு ப்ராட் நெக்ஸ்லாம் ரொம்ப செட் ஆகும். ஏன்னா இவங்களை பார்க்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த ஃபேஸ் அட்ராக்ஷன் தான் போகும். அவங்களோட ஃபேஸை தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஏன்னா அவங்க ஆல்ரெடி நம்ம அந்த 5'3" போது நம்மளோட ஐசைட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லெவலில் மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த லெவலில் மெயின்டைன் ஆகும்போது அவங்களோட அப்பியரன்ஸ் ஓவராலாக அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத காட்டி அவங்களோட ஃபேஸ் தான் நம்மளுக்கு போகுன்றனால இந்த இடத்த நம்ம வந்து கொஞ்சம் ப்ராடன் அப் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பார்ட்டி வேர் போகிறாங்க, இல்லை ஒரு வெட்டிங் போகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த காலர்ஸ், இந்த போஸ், இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த இடத்த ஆக்சசரைஸ் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த ஸ்டைலிங்க்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு 4 கேட்டகிரி வந்து நம்ம இதில் வந்து ஃபாலோ அப் ஆகுது. ஸோ நான் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு கலர்ஸை பற்றி மற்ற விஷயங்கள் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இன்னைக்கு நீங்கள் ஒரு கடைக்குள்ளே போனீங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணாலே போதுங்க. முதல்ல வந்து நம்ம எல்லோரும் கண்ணாடி முன்னாடி நின்று பசங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து முதல்ல உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதே ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இதை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஸோ ட்ரை திஸ் அவுட் அண்ட் பேசிக்கலி வாட் எவர் இட் இஸ். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஸ்டைல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன உங்கள் வார்ட்ரோப்பில் இருக்கிறத நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் நீங்கள் எடுத்து போடுறீங்க அப்படின்னும் போது பேசிக்காக உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடையே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். அண்ட் தட் இஸ் த பிக்கெஸ்ட் திங் இன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. அதாவது ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து யாருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்துட்டு தே கேன் அச்சீவ், தே கேன் பி, அதாவது தே கேன்
கேன் பி தேர் செல்ஃப்ஸ்ன்ற மாதிரி. ஸோ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஒரு டிப்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் நாளைக்கே நீங்கள் ஒரு கடைக்கு போகும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷாப்பிங்கோட கன்சிஸ்டன்சி டைம் குறையும் அண்ட் யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் இன் trying your outfits, which is really helping to your body. So please try this when you go to a store. Thank you so much.